தமிழ்நாடு புதுச்சேரியில் மொத்தம் 18 இடங்களில் வெப்பம் செஞ்சுரி அடித்ததால் டக் அவுட் ஆனது போல் மக்கள் வீடுகளில் முடங்கினர். தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தாலும் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. தலைநகர் சென்னையில் 2வது நாளாக வெப்பம் வாட்டி வதைத்தது. ரீமல் புயல் உருவானதால் தமிழகத்திற்கு இயல்பாக காற்று வீசும் முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்ப அலையின் தாக்கம் தாங்காமல் சென்னை மக்கள் வெக்கையால் தவித்தனர். இயற்கை வெயில், இயற்கையோட வெயில் இதனால நமக்கு பாதிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா கடல் தான் வழி காட்டணும், வேற வழி இல்லை. இதுல இன்னும் வேலை செஞ்சா கூட ஐயோன்னு போய் படுத்துக்கலாம் போல இருக்குது. ஸ்பெஷலி எல்டர் எங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க, ஐயோ என்னால் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. நான் வரலப்பா, ஏற்கனவே இந்த வெயில் எனக்கு டயர்டா இருக்கு, நான் வரல அப்படி சொல்லிட்டாங்க. வெயில் சரி அன்பேரபிள்ளைங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தையல் இயந்திரத்தை தள்ளி கொண்டு சென்ற தொழிலாளி இருதயராஜ் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனிடையே தமிழ்நாடு புதுச்சேரியில் மொத்தம் 18 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக திருத்தணியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அடுத்தபடியாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், மதுரை விமான நிலையம், சென்னை நுங்கம்பாக்கம், பரங்கிப்பேட்டை, மதுரை நகரம், புதுச்சேரி, ஈரோட்டில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியது. நாகை கடலூரில் 103 டிகிரியும், திருச்சி தஞ்சை 102 டிகிரியும், தொண்டி திருப்பத்தூர் காரைக்காலில் 101 டிகிரியும், கரூர் பரமத்தி மற்றும் தூத்துக்குடியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. காற்றின் மாறுபாடு காரணமாக உள் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். காற்று வேறுபாடு காரணமா நம்ம அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு பரவலா தென்னிந்திய பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலன் மழையை எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஜோலார்பேட்டை, குரிசிலாப்பட்டு, ஜெயபுரம், பெரியகாரம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த கோடை மழை மண்ணை குளிர்வித்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னையில் இன்றும் 106 டிகிரி வெப்பம் பதிவாகும் என கணித்துள்ளது. அதே சமயம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருச்சி, நாமக்கல் ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் அண்டை மாநிலமான கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அதிகப்படியாக மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜா தெரிவித்துள்ளார்.